இந்த அம்மாவோட குழந்தை 5 வருஷத்துக்கு முன்னாடியே இறந்து போயிட்டுருப்பா. இப்ப அதனால அந்த பொண்ணோடைய திங்ஸ் எல்லாம் தூக்கி வெளிய போடலாம் அப்படின்ட்டு போட்டுட்டே இருக்கும்போது, இப்ப இந்த பொண்ணோட ஃபோன்ல இருந்து அவங்க அம்மாக்கு கால் வருது. அந்த பொண்ணுகிட்ட ஒரு ஃபோன் குடுத்துருப்பாங்க. அந்த ஃபோன்ல கால் வரத அவங்க அம்மாவால நம்பவே முடியல. எடுத்து பேசினா இது அவங்க பொண்ணோட வாய்ஸ் தான். அவங்களுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. 5 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போன பொண்ணு எப்படி இப்படி பேசுறா அப்படின்ட்டு எதுவுமே தெரியல. இது ஒருவேளை நம்மளா கற்பனை பண்ணிக்கிறோமா அப்படின்னா இல்ல, உண்மையாவே நடக்குது. இவங்க 2 பேருமே பேரலல் வேர்ல்ட்ல தான் இருப்பாங்க. இப்ப அந்த பொண்ணு இறந்து போறதுக்கு இன்னும் 5 நிமிஷம் மட்டும்தான் இருக்கு. அவங்க அம்மா மட்டும் அந்த பொண்ணு இறந்து போகாம காப்பாத்திட்டாங்க அப்படின்னா இப்போ அந்த பொண்ணு வந்து உயிரோட அவங்க கிட்ட திருப்பி வந்துருவா. அதனால இப்ப அவங்க அம்மா வந்துட்டு நான் என்ன சொல்றேனோ நீ அதை மட்டும் தான் செய்யணும், டோர் கிட்ட சீக்கிரமா ஓடு அப்படின்னு சொல்லுவாங்க. டோர் பூட்டி இருக்கே அப்படின்ட்டு அந்த பொண்ணு சொல்வா. பின்னாடி பக்கம் இருக்கும் டோரு, அது வழியா திறந்துக்கிட்டு பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட ஓடு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த பொண்ணு வந்து யாரோ கருப்பான ஒரு ட்ரெஸ் போட்டு நிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்ட்டு அந்த பொண்ணு சொல்வா. அதுக்குள்ள வந்து யாரோ அந்த பொண்ணு கொண்டுடுவாங்க. போனும் வந்து அந்த பொண்ணோட சுவிட்ச் ஆஃப் ஆயிருச்சு. ஒரு சான்ஸ் கிடைச்சோ நம்மளோட பொண்ணு நம்மளால காப்பாற்ற முடியாம போயிருச்சு அப்படின்ட்டு அவங்களும் ரொம்ப வருத்தப்படுவாங்க. இப்ப ஹஸ்பண்ட் வந்திருப்பாரு. அவர்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னா அவர் நம்பவே மாட்டேங்கிறாரு. இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு தான் சொல்வாரு. இப்ப இவங்களுக்கு வந்து ஒரு ஐடியா வருது. என்னன்னா 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு கிளாக் ரீசெட் பண்ணி பார்ப்போம், அப்போ மறுபடியும் ஃபோன் வருதா அப்படின்ட்டு செக் பண்ணலாம்னு சொல்லுவாங்க. பைத்தியக்காரத்தனமா இல்ல, 5 நிமிஷத்துக்கு முன்னாடி உன்னோட போனை வந்து நீ டைம் மாத்தி வச்சுன்னா உன் பொண்ணும் வந்து ஃபோன் பண்ணுவாளா? இதெல்லாம் யாருன்னா சொன்னா சிரிக்க போறாங்க அப்படின்னு தான் திட்டுவாரு. ஆனா டைமை வந்து கொஞ்சம் முன்னாடி மாத்தி வச்சதுக்கு அப்புறமா உண்மையாவே இப்ப அவங்க பொண்ணு கிட்ட இருந்து கால் வருதுதான். இந்த தடவை பொண்ணு காப்பாத்தியே ஆகணும் அப்படின்றதுனால நான் என்ன சொல்றேனோ அதெல்லாம் நீ வாயே திறக்காம செய்யணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சத்தமே போடாம எந்திரிச்சு பின்னாடி பக்கம் இருக்கிற டோர் வழியா பக்கத்து வீட்டுல இருக்கிறாங்களா அவங்க வீட்டு கதவை போய் தட்டுப்போ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த பொண்ணு வந்து பின்னாடி யாரோ நிக்கிறதையும் பாத்துருவா. இப்ப பக்கத்து வீட்டுக்காரங்களும் வந்து கதவு திறந்துட்டாங்க. அந்த பொண்ணு சேஃபா போயிட்டு பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட உட்காந்துப்பா. இங்க அவங்க அம்மா திரும்பி பார்த்தா அவங்க ஹஸ்பண்ட காணும். வீடே என்னமோ ஆடுற மாதிரி இருக்கு. ஒருத்தர் என்னடானா கத்தி வந்து கையில வச்சு நின்னுட்டு இருப்பாரு. அப்பதான் அவங்களுக்கு தெரிய வந்திருக்கும் இப்ப அவங்களோட பொண்ணு வந்து யாரோ குத்தி கொலை பண்ணிட்டு இருப்பாங்க தான். ஆனா அது யாரு அப்படின்றது இவ்வளவு நாளா தெரியாம தான் இருந்துச்சு. அந்த குழந்தைய கொன்னது வேற யாரும் கிடையாது, அந்த குழந்தையோட சொந்த அப்பா தான்.